இதோ பார்க்குறீங்கல்ல, இந்த ட்ரெயினில் தான் நான் இங்கே இறங்கியிருக்கேன். இது எந்த ஊருனாக்கா, ஒரு அருமையான வில்லேஜ். நான் நிற்கிற இந்த இடம் கர்நாடகா கோலார் மாவட்டத்தில் இருக்குது. அதோட தலைமையகம் இந்த ஊரில் தான் இருக்குது. இந்த இடத்த சுற்றி சேலம் மாவட்டம் இருக்குது, பெங்களூர் மாவட்டம் இருக்குது. இந்த இடம் 645 சதுர கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. பெங்களூர் கேஆர்புரத்துலேருந்து கரெக்டாக 32 கிலோமீட்டரில் இந்த ஊர் இருக்குது. இந்த ஊருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அது உங்கள் ஊராகிடும். ஏன்னா அந்த ஊரோட பேர் அப்படி. பெங்களூர்லேருந்து சென்னைக்கு போகிற ரூட்டில் இந்த ஊர் இருக்குது. எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் வந்தீங்கன்னா இந்த ஊருக்கு 30 ரூபா, லோக்கல் ட்ரெயினில் வந்தீங்கன்னா இந்த ஊருக்கு 10 ரூபா. இப்போ இந்த போர்டை பார்த்துருப்பீங்களே, இதுதான் மாலூர். மாலூர்னால் நம்ம ஊர்னு அர்த்தம். உங்கள்கிட்ட அதிக பணம் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா இந்த ஊருக்கு வாங்க. வளமான எதிர்காலம் இருக்குது. இதை நான் சொல்லலை, இந்த ஊர்க்காரர் ஒருத்தவரே சொல்கிறாரு. அதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஊருக்குள்ளே போகிறதுக்கு இந்த வழியாக தான் போகணும். ஆட்டோவில் போனாக்கா 10 ரூபா தான். சரி, நான் நடந்தே போகலான்னு வரேன். ஏன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். நடந்து வந்தால் தான் பல பேரை பார்க்க முடியும், சந்திக்க முடியும், பல விஷயங்களை நம்ம கேதர் பண்ண முடியும். இங்கே ஒரு ஸ்கூலை பார்க்குறீங்க, அதுக்கு முன்னால் ஒரு ஃபயர் சர்வீஸு, அதை பார்த்துருப்பீங்க. அப்படியே நடந்து போகிறேன். ஸ்டேஷன்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தாக்கா நம்ம மெயின் ரோடுக்கு வந்துடலாம். இதை கடந்து போனோன்னு வச்சுக்கிங்க, மெயின் ரோடுக்கு வந்துடலாம். இது மெயின் ரோடு. இந்த ரோடு போனாக்கா ஹவுஸ்கோட்டை போயிடலாம். இதே லெஃப்டில் பார்க்குறீங்கள, இப்படி போனாக்கா ஓசூர் போகிற ரோடு. இதை கிராஸ் பண்ணி போனாக்கா பஸ் ஸ்டாண்டு போகலாம். இப்போ நான் ரோடை கிராஸ் பண்ணி வந்துட்டேன். இந்த ரோடு வழியாக நேராக போனாக்கா பஸ் ஸ்டாண்டு வந்துடும், ஊர் வந்துடும். ஏன்னா சின்ன ஊர் தான், ஒரு அமைதியான இருக்குது, பொல்யூஷன் கிடையாது, மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்க. கேட்டான்னாக்கா பல விவரங்களை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு லிஃப்ட் கொடுத்து பஸ் ஸ்டாண்டில் வரைக்கும் கொண்டு வர விட்டாங்க. அதை நன்றியோடு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னை பார்த்த பிறகு ஹெல்ப் பண்ணணுன்னு பல பேர் நினைக்கிறாங்க. இதுதான் மெயின் சென்ட்ரு. இது வந்துட்டேன். இது கடைகள்லாம் ஏகப்பட்டது இருக்குது. வித்தியாசமான சில இடங்களை நம்ம சந்திக்க போகிறோம். எனக்கே ஆச்சரியம், இப்படி இல்லாமல் இருக்குமான்னு. வாங்க பார்ப்போம். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். எங்கள் பேர் ஆஞ்சனப்பான்னு சொல்லி. எத்தனை வருஷமா இந்த மாலூரில் நீங்கள் இருக்கீங்க? நாங்கள் பிறந்தநாள்லேருந்து மாலூர் தானே இருக்கிறோங்க. நாங்கள். உங்கள் வயசு என்ன சார் இருக்கு? 42. உங்களுடைய பரம்பரை, உங்கள் அப்பா தாத்தா எல்லாமே இங்கே மாலூரில் தான் நினச்சிருந்தேன். சரி, இந்த மாலூரில் என்ன சிறப்பாக நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஊர்லேயே நான் இருக்கேன், ஏன் பெங்களூரியா போகாமல் இங்கே இருக்கீங்க? இருக்கிறதுக்கு காரணம் இருக்கா? ஆமாம், இருக்குவாங்களே. எதுக்கான்னு சொன்னால், இன்னைக்கு மாலூர் அண்ணா இಡೀ கர்நாடகத்தில் ஃபேமஸ். எதுக்கு ஃபேமஸ் ஆனாலும் கோலார் டிஸ்ட்ரிக்ட். முதல்ல கோலார் டிஸ்ட்ரிக்ட். இங்கேருந்து கோலார் எத்தனை கிலோமீட்டர்? இங்கிருந்த 30 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ என்டையர் இಡೀ விஸ்வத்துக்கு சின்ன கொடுத்தது தான் இந்த கோலார். இந்த கோலாருக்குமே நல்ல பெருமை இருக்கும். என்ன பெருமைன்னு சொல்லிட்டா, பெரிய அந்தர்கங்கை பெட்டை இருக்குது. அப்புறமா மாலூரில் மாரிக்கம்பா டெம்பிள் இருக்குது. என்டையர் கர்நாடகாவில் ஃபேமஸ் டெம்பிள். அது எப்படி ஃபேமஸ்ன்னு சொன்னால், சுமார் ஒரு 100 வருஷத்துலேருந்து இந்த கோயில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது. எவ்வளோ பள்ளி ஊருங்கிந்த நிறைய ஊருங்கிந்த இங்கே தாய் மாரிக்கம்பா தாய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எல்லாருக்குமே நல்லா இருக்குது. ஸோ அது ஃபஸ்ட்டு ரீசன். மரம தாய் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரீசன். அவர் ஆசீர்வாதத்தின் தான் நம்ம எல்லாம் மாலூரில் நல்லா பெருசாக இருக்கிறாங்க. அதை நெக்ஸ்ட்டு கம்பெனிங்க. எவ்வளோ கம்பெனிங்க இருக்குது அதனால மாலூரில் ஆல்மோஸ்ட் சிட்டியில் எவ்வளோ இருக்குதோ அதில் 25% மாலூரில் தான் இருக்குது. இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம், ஹோண்டா கம்பெனி இருக்கலாம், அப்புறமா வெஸ்டர்ன் கம்பெனி இருக்கலாம், அப்புறமா நிறைய இருக்குது. ஸோ சொன்னால் எவ்வளோ இருக்குது. சரி, இந்த ஊரில் நான் ஒரு வீடு, டபுள் பெட்ரூம் வீடு நான் வாங்கணும்னாக்கா எவ்வளோ? சரி, இப்போ இருக்கிற பரிస్థితిயில் ரொம்ப காஸ்ட்லி ஆயிட்டுது மாலூர். என்ன காஸ்ட்லி ஆனாலும், இப்போ முதல்ல உங்களுக்கு ஒரு சைட் 10 லட்சம் 15 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கும்.
இந்த மாலூர் எப்படி டெவலப்மெண்ட் இருக்குதுன்னா நிறைய கம்பெனிங்க வந்த உடனே நார்த் அவங்க நிறைய வந்து இங்க சேர்ந்துருக்குறாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ மாலூர்ல வந்து மாலூர் தாலுக்குல வந்து 2 லட்சம் ஓட்டர்ஸ் இருந்தா அவுட்ரு வந்து 2.5 லட்சம் இருக்கிறாங்க. டோட்டல் 5 லட்சம் ஜனம் ஆயிட்டு வாடிங்க நிறைய ஆயிட்டு இப்பெல்லாம் அதிகமாயிட்டுது. இப்போ கம்மியான கூட ஒரு 2 BHK வேணும்னால சைட் அண்ட் பில்டிங் வேணும்னால கம்மியான கூட ஒரு 80 லட்ச ரூபாய் வேணும். இப்போ வந்து இந்த ஊர்ல நான் ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிச்சு இந்த ஊர்ல ஓரளவு வாழ்க்கை நடத்த முடியுமா? வீட்டு வாடகை எவ்வளவு? சிங்கிள் பெட்ரூம் வந்து 8,000 வரைக்கும் இருக்கும். டபுள் பெட்ரூம் 12,000 இருக்கும். சரி, நல்ல ஸ்கூல் இங்க நிறைய இருக்குது ஸ்கூலுங்க. ஸ்கூலுக்குமே மாலூர்ல ஃபேமஸ் நல்லா இருக்குது. ஒன்னு JSS பப்ளிக் ஸ்கூலு, கிரீன் சிட்டி இன்டர்நேஷனல் ஸ்கூலு, அப்புறமா யூனிக் இன்டர்நேஷனல் ஸ்கூலு, அப்புறமா குரூப் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, கிரைஸ்ட் காலேஜ் இருக்குது, நிறைய இருக்குது. எது ஸ்கூலுமே இந்த மாலூர்ல எதுவுமே கண்டாம இல்லை. எல்லாம் நல்லா ஸ்டடியா நெல்லு டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, நெல்லு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதனால இந்த மாலூர்ல நல்லா இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லையா? இருக்குதாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், பாய்ஸ் ஹை ஸ்கூல். எஸ், பாய்ஸ் ஹை ஸ்கூலு, கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலு, அப்புறமா பாய்ஸ் மிடில் ஸ்கூலு. முதலுக்கு கம்பேர் பண்ணா இப்போ நல்லா ஸ்டடீஸ் அவ்வளோதான், அப்புறமா ஸ்கூல் மெயின்டெனன்ஸ் அவ்வளோதான், சூப்பராக இருக்குது. இந்த ஸ்கூல்ஸுக்கெல்லாம் இப்போ முதல் மாதிரி கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குல்ல. இப்போ எல்லா கவர்மெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் ஆதித்யம் வந்து ஸ்கூலுக்கு நல்லா ஆதித்யம் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் வந்து அங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடு எல்லாம் போடுறாங்க. அது இங்கே இருக்கா? 100% இங்கும் இருக்குது. காலையில் டிஃபன் போடுறாங்க, மத்தியானம் சாப்பாடு போடுறாங்க, அப்புறமா யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறாங்க, வீட்டுக்கு சப்ளை. எதுவுமே குறைச்சே இல்லை. ஒரு பையன் வந்து நம்ம படிச்சுட்டு போனா பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்கிறவங்க எங்க பையன் நாங்கள் இல்லாத கூட எங்க பையனுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்குது சார் கவர்மெண்ட் இருந்தான்றதுல எதுவுமே டவுட் இல்லை. எல்லா செக்யூரிட்டி இருக்கும். இங்க வந்து ஹாஸ்பிட்டல்னாக்கா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி நல்லா இருக்கா, பிரைவேட் ஆஸ்பத்திரி தான் போறாங்க சார்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் நல்லா இருக்குது, இல்லைன்னு சொல்லல. இப்போ நிறைய பேர் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவ்வளோ செலவு பண்ணிக்கிறதுக்கு ஆகுறது, எங்ககிட்ட அவ்வளோ செலவு பண்றதுக்கு எங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே போவாங்க, வேற ஆப்ஷன் இல்லை அவங்களுக்கு. நிறைய இருக்கிறவங்க அவங்க என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதுக்கு நம்மளுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு சொல்லிட்டு அவர் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அது என்ன செய்யறதுக்கு ஆகுறதுல. பட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இப்ப பாருங்க, மாலூர்ல வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மாரிகாம்பா ட்ரஸ்ட் ஒன்று இருக்குது. மாரிகாம்பா கோயில் ட்ரஸ்ட்டுக்காரங்க நிறைய பேர் பெட் இருந்தா பிடிச்சி, ஆக்சிஜன் இருந்தா பிடிச்சி எல்லாம் அவங்க தான் சப்ளை பண்ணிருக்கிறாங்க. கவர்மெண்ட் எவ்வளவு சப்ளை பண்ணுதோ அது டபுள் தான் இவங்க ட்ரஸ்ட் இந்த சப்ளை பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எது ப்ராப்ளம் வந்தாலும் கூட ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு பெருசா இருக்குது. இப்ப நான் வந்து இந்த ஹைவேஸ் ஒன்று வருது சென்னை டு பெங்களூர், அந்த பக்கத்துல வந்து இடம் வாங்கினாக்க கிடைக்குமா? கிடைக்கும், இல்லைன்னு சொல்லல, கிடைக்கும். இல்ல ஸ்கொயர் ஃபீட் இல்ல, ஒரு குண்டை வந்து 10 lakhs இந்த 33க்கு 33 33 ஒரு குண்டை வந்து 10 lakhs. குண்டாஸ். உங்க பக்கம் எல்லாம் வந்து தமிழ்நாடுல சென்ட்னு சொல்றாங்க தமிழ்நாடுல. அது வந்து ஒரு குண்டாஸ் வந்து 15 lakhs வரைக்கும் ஆகும். 10 இந்த 15 lakhs. அப்புறம் இங்க வந்து டெம்பிளை பத்தி சொல்லுங்க. இது வந்து வராங்களா நிறைய பேர் இங்க மாலூர்ல நிறைய இருக்குது. கம்மியான கூட ஒரு 50 டெம்பிள்ஸ் மேல இருக்கும் டவுன் லிமிட்ல. மாரியம்மா டெம்பிள், ஆஞ்சநேய மாருதி டெம்பிள், அப்புறமா வேணுகோபால் சுவாமி டெம்பிள், அப்புறமா ராமர் கோயில் டெம்பிள், வீராஞ்சநேய சுவாமி டெம்பிள், அப்புறமா இன்னும் நிறைய இருக்குது. தர்மராஜ சுவாமி. இந்த ஊர்ல நான் பார்த்த ஒரு விஷயம், ரொம்ப பொல்யூஷன் இல்லை, அமைதியா இருக்கு. லைக் வில்லேஜ் பேர் இருக்கு. இந்த ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி வரும்போதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. பரவாயில்ல. இங்க வந்து பல பேர் இங்க இருந்து பெங்களூர் போய் வேலை பாக்குறாங்களா? ஆமா, இங்கிருந்து நிறைய பேர் பெங்களூருக்கு போறாங்க. வேற பக்கம் இந்த மாலூர் கூட நிறைய பேர் வேலைக்கு வர்றாங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய இண்டஸ்ட்ரி இருக்கிறது, இது இன்னும் கொஞ்சம் அப்டேட் வேணும். பட் இப்போ இன்னும் கொஞ்சம் எல்லாம் வேலை செய்யறது நிறைய இருக்குது, செய்யணும். இப்ப இங்க உள்ள கான்ஸ்டிடியூஷன், அதாவது இது எம்எல்ஏ யாரு? இங்க எம்எல்ஏ வந்து காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கிறாரு, அவரு KY நஞ்சாகவுடான்னு சொல்லிட்டு தான் அவர் தான் இங்க எம்எல்ஏ இருக்காங்க. ஆமா, ஜெயிச்சிருக்காரு. அவர் ஜெயிச்சு போன தடவை வந்து ஜனதா இல்ல போன தடவை வந்து அவரு தான் இருந்தாங்க. அவரு 2 வாட்டி இது கண்டினியூ ஆயிருக்காங்க. அவரு தான். அவர் என்ன நல்லா ஒர்க் பண்றாரு, நல்லா அப்படின்னு சொல்ல முடியாது.
அப்படின்னு மார்க்ஸ் கொடுக்க முடியாது. சரி ஏன்னால இப்ப இங்க என்ன ஆயிடுதுனால நிறைய பேர் ஜனங்கள்லாம் இந்த ஃப்ரீ ஸ்கீமுங்களுக்கு அதுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்களே வேணா நம்ம மாலூர் என்ன அபிவிருத்தி ஆகுதோ அபிவிருத்திக்கு ஓட் போடலாமா மானான்னு யாருமே யோசனை செய்யத்த இல்லை. அதனால இந்த இப்ப அபிவிருத்தி நோ ஜீரோ தான். ஓன்லி டெவலப்மெண்ட் இல்ல நில்லிடுது. ஓன்லி ஸ்கீம்ஸ். வித்தியாசமான சில விஷயம்னு சொன்னல, அது நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் பல ஊர்களுக்கு போயிருக்கேன், கோயிலெலாம் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே உங்களை கேட்டேன் எங்கே இருக்குது கோயில், 8 பேர் தான் இருக்குது, நம்ம பின்னால் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னு வச்சுங்க, இதை தாண்டி ரைட் சைடில் வந்தாக்கா கோயில், இது ஒரு கோயில். அப்படியே கொஞ்சம் லெஃப்டில் வந்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு கோயில், இதுவும் கோயில் தான், அந்த கோயில் தான் முதல்ல பார்த்த கோயில் தான் அது. இது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அமாவாசை, அதனால் பயங்கரமான கூட்டம். பெங்களூர்லேருந்து பல பேரெல்லாம் இங்கே வந்திருக்காங்க. இந்த கோயிலை தாண்டி ரைட் சைடில் போகிறேன் பாருங்கள், போனால் அங்கே ஒரு கோயில். அப்புறம் இதை தாண்டி பார்த்துக்கிட்டே வாங்க பாருங்களா, அங்கே லாஸ்ட்டில் இருக்கிற கோயில் பற்றி சொல்லிட்டேன். இங்கே ஒரு கோயில். இப்போ இதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனால் இந்த லெஃப்ட் ரைட் சைட்லேயும் கோயில் இருக்குது. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே பார்த்துட்டு வாங்க லெஃப்ட் ரைட் சைடு. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோன்னு வச்சுக்கோங்க, இந்த அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் மாரி இருக்குல்ல, அதுக்கு முன்னால் கோயில், அதுக்கு அடுத்தாப்புலேயும் கோயில். அதாவது தெருவில் ஒரு 4-5 கோயில் பார்த்த ஒரு இடம்னா இது மாலூர் தான். இந்த ஊரில் பக்தி அவ்வளவு ஜாஸ்தி. நம்ம ஊர் மாரி கடவுள் இல்லை அப்படின்னு எதுவும் சொல்லிட்டு இங்கே வர முடியாது. சொன்னால் அடித்து போட்டுருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே பக்தி ரொம்ப ஜாஸ்தி. சார் சொன்னது மாதிரி நிறைய கோயில் இன்னும் இருக்குது. அதெல்லாம் பார்க்கணுன்னா ரொம்ப நேரம் ஜாஸ்தி ஆகிடும். சரி, மாலூருக்கு வந்தோம், ஒரு ரிப்போர்ட், பல விஷயங்களை கேதர் பண்ணோம். கோயிலாக இருக்குது, பார்த்துக்கிட்டே நிறைய கோயில் இருக்குது. இன்னும் மாலூரை தாண்டி சுற்றி வட்டாரத்துலேயும் இன்னும் நிறைய கோயில் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அங்கெல்லாம் போகணுன்னாக்கா டைம் ஜாஸ்தி ஆகிடும். நம்ம இங்கே தங்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும், ஆனால் முடியாது. அதனால் இந்த கோயிலெல்லாம் பார்த்துக்குங்க. இது இங்கே ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்குது, கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணாங்க நமக்கு. இது நிறைய ஆட்டோவை இங்கே தான் ரிப்பேர் பண்ணுறாங்க. நல்ல ஆளுங்க. கொஞ்சம் அவங்களுக்கு கன்னடமும் ஹிந்தியும் தான் தெரியும், தமிழ் தெரியாது. அதனால் இங்கே ஒரு அறிமுகம் கிடச்சிது. திரும்பவும் நான் ரோடை தாண்டி நான் ஒரு ஸ்டேஷனுக்கு போகிறேன். இதை தாண்டி தான் வந்தேன். இங்கே பிரியாணி கடையெல்லாம் இருக்கா, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். ஆர்ஆர் பிரியாணி கடை இன்னும் ஃபேமஸ் தான். அதெல்லாம் கொஞ்சம் 2-3 கிலோமீட்டர் போய் ஆகணும். அதுக்கு நான் முடியாது. நான் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன், மாலூர் ஸ்டேஷனுக்கு. எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னாக்கா, இங்கே நீங்கள் இடம் வாங்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவேஸ் ரோடு மாலூர் வழியாக வருது. இந்த இடத்துல நீங்கள் இடம் வாங்கி போட்டிங்கன்னா இன்னும் ஒரு 5 வருஷத்தில் விலை சொல்லியிருப்பார் அவர், 10 to 15 லட்சம்னு. நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் அந்த ரோடு ஃப்ரீஸ் ஆகிட்டுன்னா விலை எக்கச்சக்கமாக ஆகிடும். அது உதாரணமாக நான் சோளிங்கர் இடத்துல அந்த ஹைவேஸ் எக்ஸ்பிரஸ் ரோடு பக்கத்துலேயே நான் வாங்கி அப்போ போட்டேன். இப்போ அப்போ வாங்கும்போது 50 ரூபா, இப்போ எக்கச்சக்கமாக ஏறி போச்சு. நான் வாங்கி போட்ட இடம் இப்போ ஸ்கொயர் ஃபீட்டு 300 ரூபாய்க்கு மேலே விற்கிது. இது லோக்கல் ட்ரெயின். இந்த லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி கேர்புரம் நான் சேர்ந்துட்டேன்.